பேஸ்கெட் பால் மேட்ச் அப்போ ஒரு பையனோட கண்ணுக்கு மட்டும் 2 ஏஞ்சல் தெரிவாங்க. இதை பார்த்து அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க டீமோட ஒரு பிளேயரை வந்து அந்த ஏஞ்சலை வந்து காப்பாற்றி கேட்ச் பிடிக்க வைக்கும். இதை பார்த்து அவனால் நம்பவே முடியாது. அப்போ வந்து அந்த கோச்சிட்ட போய் சொல்லவார். அந்த கோச் நம்ப மாட்டார். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த டீமோட வீக் பிளேயரை பிடிச்சி அந்த பிளஸிங் பண்ணிருக்கும் அந்த ஏஞ்சல். இதை கோச் சொல்ல கோச் அகைன் நம்ப மாட்டார். இப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவருக்கு இந்த ஏஞ்சல் வந்து இந்த பையனோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் மேட்ச் நடந்துட்டு இருக்கும். மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஆப்போனண்ட்டுக்கும் பெரிய கேப் இருக்கும். இந்த டீம் தோக்குற மாதிரி இருக்கும். அப்போ கோச் வந்து சரின்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுப்பார். ஒரு நல்ல பிளேயர் வந்து அந்த வீக் பிளேயரை வச்சு சேஞ்ச் பண்ணார். கமெண்டேட்டர் எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விளையாடும் போது மிஸ் பண்ணிடுவான். கோச் அந்த பையனை பார்த்து முறைப்பார். திரும்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு பால் போடும்போது அந்த ஏஞ்சல் வந்து பிளஸ் பண்ணும். கரெக்டாக அந்த வீக் பிளேயர் வந்து அந்த பாலை பார்த்து இழுத்து அடிச்சிருவான். அடிச்சுட்டு அப்படியே ரன் ஓட ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து எல்லாருமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. அப்படியே அதுக்கப்புறம் என்னென்னா அப்போவும் வந்து அவங்க டீம் வந்து ரொம்ப பின்னாடி தான் வந்து தள்ளியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஏஞ்சல் வந்து திரும்பவும் வந்து இவங்க பால் வீசும்போது என்னாகும், ஒரு இன்ஜூர் பிளேயருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். திரும்ப அந்த கோச் போய் அந்த பையன்ட்ட சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த கோச் வந்து சரின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து பார்ப்பாரு. அந்த இன்ஜூர் பிளேயர் வச்சு விளையாடுவாங்க. அப்போ பார்த்தா அவர் வந்து வீசும்போது பால் ரொம்ப ஸ்பீடாக போயிடும். அதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த மேட்ச் வந்து அப்படியே தான் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த கோச் வந்து இந்த பையன்ட்டு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து அவங்க டீமில் சேர்த்துக்குவார். சும்மா ஒரு மாஸ்கட் மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பையனோட ஏஞ்சலோட ஹெல்ப் மூலிமா ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் வரவே வராது. இவங்க வந்து தோக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து கடைசி ஆப்ஷனாக இருக்கும். அப்போ கடவுள் வந்து அந்த பையன் மாதிரி வந்துட்டு நமக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயுமே கடவுள் இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் மூலிமா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ இந்த என்னாகும், இவங்க ரொம்ப ஃபீலாக இருப்பாங்க. அப்போ அந்த கோச் போய் சொல்லியிருப்பார். என்னென்னா ஏஞ்சல் வந்து நமக்கு இப்போவும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த டைம் எல்லாருமே வந்து ஏஞ்சல் மாதிரியே வந்து சிக்னல் எல்லாமே சைக்கிளாக பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு அந்த பிளேயருக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து பயங்கரமாக வந்து த்ரோ பண்ணி அந்த டீம் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கடவுள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கடவுள் நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.